ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹல்கோவா. இந்த ஹல்கோவா வீட்டில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ஹல்கோவா செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம யூஸ்வலாக இந்த ஹல்கோவாவை கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். பட் இன்னைக்கு மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். இந்த 3 இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த ஹல்கோவாவோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சு போகிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹல்கோவா செய்கிறதுக்கு ஒரு ஹாட்டான கடாயில் அரை கப் உருக்குன நெய் சேர்த்துருக்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட உருக்காத நெய் இருந்தனால அது கூட சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுமே நான் இதோட 1 கப் மைதா மாவு சேர்க்க போகிறேன். 1 கப் ஃபுல்லாகவே மைதா மாவு சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூடான நெய்யில் மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது மைதா மாவு எல்லா நெய்யையும் குடிச்சிருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் போதும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த நெய் எல்லாம் மறுபடியும் உருகி வெளியே வரும். அந்த ஸ்டேஜ் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஹல்கோவா கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த ஹல்கோவா செய்கிறது ரொம்பவே ஈஸி. வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான். அது இல்லாமல் இதை ரெடி பண்ணக்கூடிய டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியும் அந்த நெய் எல்லாம் மேலே வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். இனி நம்ம ரேஞ்சில் வைக்க வேண்டிய தேவையில்லை. இதை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆறுனதுமே இதோட 3/4 கப் பவுடர், நல்லா பவுடர் பண்ண சுகர் சேர்க்க போகிறேன். நம்ம பவுடர் சுகர் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா நம்ம சுகரை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துருக்குறோம். ஒரேடியாக எல்லாத்தையும் சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும். 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் பவுடர் சுகர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம 3/4 கப் சுகரும் முடிகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா சுகரையும் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு திக்கான தோ டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதை நம்ம நல்லா உருட்டி எடுத்துடலாம். உருட்டி எடுத்த பிறகு நம்ம ஹல்கோவா ரெடி பண்ணுறதுக்கு மோல்டை க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மோல்டு எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி மோல்டு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிளேட்டில் கூட நம்ம செய்யலாம். இதை நல்லா பட்டர் வச்சு எல்லா இடத்துலையுமே க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹல்கோவா ரெடி பண்ண பிறகு நமக்கு ஒட்டாமல் வெளியே வரணும். அதுக்காக தான் நம்ம க்ரீஸ் பண்ணுறோம். இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஹல்கோவா தோவை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி ஒரு ஷேப் பாட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். கரெக்டான ஷேப்பில் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பீஸ் போடுறதுக்கு கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபைனலாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எதுக்காகனா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான் டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டஸ்ட் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை. இதை 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே இது செட் ஆயிரும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச ஹல்கோவாயை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ எப்படி நல்லா செட் ஆகிருக்கான்னு பார்த்துடலாம். நல்லா செட் ஆகிருக்குது. ஸோ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹல்கோவா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தாலே போதும், கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஹல்கோவை லுக்காக காணிக்கிறதுக்காக நான் மேலே முந்திரி பழம் வச்சுருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங்.